SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. தமிழகத்தில் கடந்த மாதம் 23ஆம் தேதி நடந்த சட்டசபை தேர்தலில் பதிவான ஓட்டுகள் நேற்று எண்ணி முடிக்கப்பட்டு ரிசல்ட் வெளியானது. விஜயின் தாவேக்கு 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. திமுக 59 இடங்களிலும் அதிமுக 47 இடங்களையும் கைப்பற்றியுள்ளன. காங்கிரஸ் 5, பாமக 4, சிபிஐ, சிபிஎம், விசிக, IUML கட்சிகள் தலா 2 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. பாஜக, அமமுக, தேமுதிக கட்சிகள் தலா ஓரிடத்தில் வென்றுள்ளன. மொத்தம் 234 தொகுதிகள் உள்ள நிலையில் தனியாக 118 இடங்கள் அல்லது ஏதேனும் ஒரு கூட்டணிக்கு 118 எம்எல்ஏக்கள் பலம் இருந்தால் அவர்களை கவர்னர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார். யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையே தொங்கு சட்டசபை எனப்படும். தற்போதைய சூழலில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை இல்லாததால் தமிழகத்தில் தொங்கு சட்டசபையே நிலவுகிறது. அடுத்த கட்டமாக தனிப்பெரும் கட்சியாகவோ அல்லது கூட்டணியுடன் சேர்த்து அதிக எம்எல்ஏக்களை வைத்துள்ள கட்சியையோ ஆட்சி அமைக்க வரும்படி கவர்னர் அழைப்பு விடுப்பார். அதன்பின் புதிய அரசு பதவியேற்கும். சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும். நம்பிக்கை வாக்கெடுப்பில் வென்றால் அரசு தொடரும். இல்லையேல் ஆட்சி கவிழ்ந்து கவர்னர் ஆட்சி அமலாகும். சில காலங்களுக்கு பின் மறு தேர்தலுக்கான வாய்ப்பு உருவாகும். தற்போதைய சூழலில் தாவேக ஆட்சி அமைக்க வெறும் 10 எம்எல்ஏக்களின் ஆதரவு மட்டுமே தேவை என்பதால் அதிமுக, திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சிறிய கட்சிகளின் ஆதரவை பெறும் முயற்சியில் அக்கட்சி ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.